222 to them don't change his mind. நான் வருவேன் என காத்திருந்தே அடித்தான் ஒரு நாள். முதலாக 250 பேர்ல ஆரம்பிச்ச இந்த கல்வி ஊக்கத்தொகை வழங்குகின்ற நிகழ்ச்சி 1537 நபர்களுக்கு வழங்குகின்ற மிகப்பெரிய நிகழ்ச்சியாக இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேல் இன்றைக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட இருக்கிறது. தமிழ்நாட்டிலே இருக்கின்ற 234 சட்டமன்ற உறுப்பினரும் யாரும் இது போல கல்வி ஊக்கத்தொகையை வழங்கியதும் இல்லை, வழங்கப் போவதும் இல்லை. என்றைக்கு முதன்மையானவர் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். சகோதரர் சிற்றரசு அவர்களும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு தயாநிதிமாறன் அவர்களும் பேசும்பொழுது குறிப்பிட்டு பேசினார்கள். இது தேர்தலில் நீங்கள் அத்தனை பேர் உதயசூரியன் சின்னத்திற்கு உங்களுடைய ஆதரவை தரணும்னு அவங்க எல்லாம் வேண்டி கேட்டுக்கிட்டாங்க. நான் நிச்சயமாக சொல்கின்றேன், இதை தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு நடத்தப்படுகின்ற நிகழ்ச்சி அல்ல, ஒவ்வொரு வருஷமும் நடக்கின்ற நிகழ்ச்சி. உங்களுடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், உங்களுடைய கல்வி எந்த விதத்திலையும் தடப்படக்கூடாது என்பதற்காக நடத்தப்படுகின்ற ஒரே நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. முதலமைச்சர் சொல்றது, ஒரு தந்தை ஸ்தானத்துல உங்களுக்காக நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன். மாணவர்களாகிய நீங்கள் படிப்பு படிப்பு படிப்புன்னு படிப்புல மட்டும் கவனம் செலுத்தணும். உதவித்தொகை பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய சேப்பாக்க திருவிளக்கேணி தொகுதியை சேர்ந்த மாணவ செல்வங்கள் அனைவரும் நீங்க கல்வியில சிறந்து விளங்கணும். உயர் பதவிகளுக்கு வந்து நீங்க 4 பேருக்கு வழிகாட்டணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரே விருப்பம்.